அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மூணார் பார்ட் 2 மெயின் வ்ளாக் பார்க்கலாம். வாங்க சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபேமஸான ஹோட்டலில் மேலே லஞ்செலாம் முடிச்சுட்டு ஈவினிங் மேலே குட்டீஸ்லாம் கூட்டிகிட்டு பக்கத்துலேயே இருக்க பார்க் தான் வந்திருந்தோம். நார்மலான பார்க் மாதிரி இல்லாமல் டூரிஸ்ட் எல்லாமே ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறதுக்காக சூப்பரான வியூவோட அந்த பார்க் இருந்துச்சு. எல்லாருக்குமே டிக்கெட் எடுத்து உள்ளே போயிட்டோம். குட்டீஸ்க்கு ப்ளே ஏரியா இருந்துச்சு, அங்கே விட்டுட்டோம். எல்லாருமே ஜாலியாக விளையாடி இருந்தாங்க. சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் போகிற மாதிரி ஜிப்லைனுமே அங்கே இருந்துச்சு. ஒரு ஆளுக்கு 300 போல் பே பண்ணி போகிற மாதிரி இருந்துச்சு. நாங்கள் நைட் அங்கே போகல. குட்டீஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளே சேர்ந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துட்டு நேராக சாப்பிட்டுட்டு ரூமுக்குமே போயிட்டோம். மார்னிங் சீக்கிரமாக ஒரு 5 o'clock போல் எழுந்திரிச்சிட்டோம். ரூமுக்கு பின்னாடி இந்த வியூ தான் இது. நைட்டில் இருட்டில் ஒன்றுமே தெரியல. மார்னிங் எழுந்திரிச்சு பார்த்தோன்னா அவ்வளோ ஒரு அழகான வியூவாக இருந்துச்சு. கொஞ்ச நேரம் கூட அங்கே நின்று வியூ ரசிக்க முடியல. அந்த அளவுக்கு குளிர ஆட்ட ஆரம்பிச்சிருச்சு. ரூமில் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ரூம் செக் அவுட் பண்ணிவிட்டு அங்கேருந்து அப்படியே மணிக்குளம் ஃபாரஸ்ட்டு தான் போயிருந்தோம். ரூம்லேருந்து ஒரு 1 hour போல் ட்ராவல் பண்ணி கைனகிரி வாட்டர் ஃபால்ஸ் தான் போயிருந்தோம். ஒரு ஆளுக்கு 60 rupees போல் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. டிக்கெட் இல்லாமல் எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டோம் குளிக்கிறதுக்காக. போகிற வழியில் எங்கே பார்த்தாலும் இந்த ஜாக் ஃப்ரூட் தான் இருந்துச்சு. வீட்டுக்கு போகும்போது இன்ஷால்லாம் வாங்கிட்டு போகணும்னு சொல்லி நினச்சிருந்தோம். நான் வாங்கவே இல்லை. 8 o'clock போலேயே நாங்கள் டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு உள்ளேக்குமே வந்துட்டோம். நல்ல ஒரு பெரிய வாட்டர் ஃபால்ஸ், நல்ல ஒரு ஸ்பீடோடு வந்துருந்துச்சு. வாட்டர் ஃபால்ஸ் பார்த்த உடனே ஒரு குஷியோடு போய் இறங்கிட்டோம். ஆனால் தண்ணி பார்த்திங்கன்னா அவ்வளோ ஐஸாக இருந்துச்சு. ஒரு 3 to 4 hours போய் நல்ல ஒரு குளிச்சுட்டு தான் வெளியே வந்தோம். நாங்கள் போகும்போது சுத்தமாக கூட்டமே இல்லை. ஆனால் 1 hour 2 hour கழிச்சு நல்ல ஒரு கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு. அங்கேருந்து அப்படியே லஞ்ச்லாம் முடிச்சுட்டு கேரளாவுக்கு ஒரு பாய் சொல்லிட்டு சென்னைக்குமே ரிட்டர்ன் ஆகிட்டோம். அன்றைக்கி டே அப்படி தான் போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.